ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 28 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குமரனும் கங்கா வந்து கோவத்துல போயிட்டு இருக்காங்கல்ல. அப்ப குமரன் வந்து நின்னு கங்கா, ஏன் கங்கா இப்படி பண்ற அப்படின்னோடனே, இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, இவள பாத்தீங்களா? ஏற்கனவே அப்பா பணத்த எடுத்துட்டு ஓடிட்டா. இப்ப அடுத்து இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறா புருஷனோடி. இந்த மாரி அப்பா வீட்ட எப்படி இவ பேருக்கு எழுதி மாத்தலாம்ன்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்புலன்னோனே, இப்ப குமரன் செம்ம டென்ஷன் ஆகி கையில இந்த பேக்க தூக்கி கீழ போடுறாரு. "நின்னு கங்கா, நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. "ஏங்க இப்ப நீங்க என் மேல கோவப்படுறீங்க? உங்களுக்கு என் மேல மட்டும் தான் கோவப்பட தெரியும்னோனே, நீங்க வந்து உங்க இட பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. நான் சென்னை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. அப்புறமா குமரன் அப்படியே ரொம்ப கோவத்துல நின்னு கங்கா, உனக்கு என்ன தெரியும்? நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னோடனே, இப்ப கங்கா நின்னு இப்ப எதுக்கு நீங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வர்றாங்க. அப்போ உடனே குமரன் சொல்றாரு, இந்த மாதிரி காவேரி எந்த தப்புமே பண்ணவே இல்ல. பணத்தை தொலைச்சதே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியே காவேரி அந்த காச அவ வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும், அது நம்மலாம் ஒரு கட்டத்துல அந்த காசே வேண்டான்னு விட்டுட்டோம். ஆனா பசுபதி கிட்ட போராடி வாங்குனது அவ தானே! அப்ப அந்த காச அவ வச்சுக்கிறதுல என்ன தப்பு? அன்னைக்கு இந்த மாரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. ஃப்ளாஷ்பேக் எல்லாமே. அது எல்லாமே மியூட்ல காட்டுறாங்க. இப்போ கங்கா அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. "ஏங்க நீங்க உண்மையா சொல்றீங்கன்னோனே, ஆமா அப்பன்னா நீ வந்து என்ன சரியா புரிஞ்சுக்காத சமயம். நம்ம 2 பேருக்கும் சண்டை வந்துரும்னு சொல்லிட்டு அவ வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதனால தான் நான் சொல்லவே இல்ல. ஆனா இவ்ளோ நடந்த பிறகும் இப்படி நான் சொல்லாம இருந்தேன்னா, நான் வந்து மனசாட்சியே இல்லாதவனோனே இப்ப கங்கா இங்கேருந்து ஓடுறாங்க. இங்க வீட்ல காவேரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. விஜய் பக்கத்துல பாவமா உட்காந்துருக்கிறாரு. கங்காவ பார்த்தோனே காவேரி கிட்ட வந்து சொல்றாங்க உங்க அக்கா அப்படின்னோனே, இப்போ மறுபடியும் காவேரி பயந்து போய் எந்திரிச்சு நிக்கிறாங்க. "நீ வேணா இங்கேயே இருக்க. நாங்க கிளம்பிர்றோம்." நானும் அவரும் கிளம்பிர்றோன்னோனே, இப்ப கங்கா கட்டி பிடிச்சு அழுறாங்க. "என்ன மன்னிச்சிருடி. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன். மாமா சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையான்னு கேக்குறாங்க. "என்னக்கா சொன்னாரு? என்னக்கா சொன்னாரு?" சொல்லிட்டு காவேரியும் கேக்குறாங்க. "நீ ஏன் இந்த மாரி பண்ண? நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இவர் செஞ்ச தப்புக்கு நீ வந்து பழிய ஏத்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அப்புறமா காவேரி வந்து, "நீ அழாதக்கா. நீ அழுறத பார்த்தா எனக்கே அழுகை வருது. எனக்கு நீ அழாதக்கா. ப்ளீஸ்க்கா. நான் எந்த தப்பும் நீ பண்ணவே இல்ல. நீ அழாத அழாதன்னு" சொல்லி காவேரி இது பண்றாங்க. கடைசியில விஜய்க்கு எதுவுமே தெரியல. இவங்க 2 பேரும் எதுக்கு அழுறாங்க? என்ன உண்மை? எதுவுமே தெரியல. ஒரு குழப்பத்தோடயே நிக்கிறாரு. கடைசியில தான் கங்காவே அந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாரி, "அவர் காச தொலைச்சதுக்கு நீ ஏன்டி உன் மேல பழிய ஏத்துக்கிட்ட? அவர் இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. உன்ன பார்க்கும்போதெல்லாம் நான் எப்படியெல்லாம் திட்டியிருப்பேன். உன் புருஷன் முன்னாடி உன்ன திட்டும்போது அவர் உன்ன எப்படி தப்பா நெனச்சிருப்பார்லன்னோனே." இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இல்ல நீங்க வந்து அப்படிலாம் நெனைக்காதீங்க. நானா காவேரியை தப்பாலாம் நெனைக்கல." அப்படின்னு சொல்றாரு. இப்ப கங்கா என்ன சொல்றாங்க பாத்தியா? அவருக்கு உன்ன எத்தன நாளா தெரியும். அவர் புரிஞ்சுக்கிறத கூட நான் உன்ன புரிஞ்சுக்காம விட்டுட்டேனே! உன்ன இப்படிலாம் பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குடின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு உடைஞ்சு போய் அழுறாங்க. இப்ப காவேரி வந்து அழாதக்கா, அழாதக்கான்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேருமா. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்